ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNEA 2024 கீழே வர ஒரு காலேஜை பற்றி தான். ஸோ என்ன அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரெண்டு பிரான்ச் பற்றியும் பார்க்க போகிறோம். கோயம்புத்தூரில் இந்த ரெண்டு காலேஜுமே பெரிய காலேஜ். டாப் 10 ஒரு காலேஜஸ் சொல்ல போனால் அந்த SKCT அண்ட் SKCET இது ரெண்டுமே வரும். அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியும் வரும் அண்ட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் வரும். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் ரேங்கிங் உடைய ஒரு காலேஜ். அது என்னென்னங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம். ரேங்க் மட்டும் கிடையாது, என்ன கட் ஆஃப்க்கு இந்த காலேஜில் உள்ளே போகலாம், கவர்மெண்ட் கோட்டா வழியா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அண்ட் ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அண்ட் கவர்மெண்ட் கோட்டா மூலிமா போனால் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, அண்ட் என்னெல்லாம் கட் ஆஃப் என்னெல்லாம் கேட்டகிரிக்கு எவ்வளோ இருக்கணுங்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அண்ட் இந்த காலேஜோட தரத்தை பற்றியும் பார்த்துடலாம். இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு காலேஜ். கண்டிப்பாக எல்லாரும் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பெஸ்ட்டு கல்லூரியாக தான் இது இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு உங்கள் ஆதரவு தேவை. எல்லாத்துக்குமே சொல்லுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் தருவேன். ஸோ என்ன அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718 கவுன்சிலிங் கோடு. இது ஒரு அட்டானமஸ் கல்லூரி. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு ஃபுல் ஃப்ரீ இந்த கல்லூரியில். 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கன்னு சொல்லுவாங்களா, 6 to 12 வரைக்கும் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க கண்டிப்பாக ஃபுல் ஃப்ரீ. சரிங்களா? ஸோ அதனால் இந்த காலேஜ், சில காலேஜெல்லாம் காசு வாங்குவாங்க, ஆனால் இந்த காலேஜ் ஃபுல் ஃப்ரீ. அந்த வரைக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக இந்த காலேஜில் போய் சேரலாம். எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1998 ஆரம்பிக்கப்பட்டது. பழமை வாய்ந்த ஒரு கல்லூரி தான். ஒரு ஷார்ட் பீரியட்லேயே அவங்க வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க இந்த கல்லூரியை. இன்னுமே இந்த வருஷத்தில் ஆரம்பித்த கல்லூரிகள் இன்னுமே பின்தங்கி தான் இருக்குது. ஆனால் இந்த கல்லூரி பாருங்கள், 1998 ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நம்பர் 1 ரேஞ்சில் வந்திருக்காங்க. NIRF ரேங்கிங்கில் 77வது ரேங்க் வந்திருக்காங்க, கொஞ்சம் முன்னிலையாக இருக்காங்க. ஸோ அடுத்த கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து 65% வந்து ஒதுக்கியிருக்காங்க இடஒதுக்கீடு, அதாவது சீட்டு மேட்ரிக்ஸ் சொல்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 35%, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாங்குறாங்கன்னா 1.5 லட்சம் ரூபா சாலிடாக வாங்குறோம். 1.50 lakhs வாங்குறாங்க, 1.50,000 lakhs. ஸோ ஹாஸ்டலோட சேர்த்துனீங்க அப்படின்னா, ஹாஸ்டலோட சேர்த்தினா 2.5 லட்சம் ரூபா கண்டிப்பாக வரும். இங்கே ஃபீஸ் கொஞ்சம் ஹை தான். அண்ட் 1,20,000 ஹாஸ்டல் ஃபீஸ் மாறிடுது. 1,50,000 ஹாஸ்டல் ஃபீஸ், 1,75,000 ஹாஸ்டல் ஃபீஸ். இது என்ன சார் ரேஞ்சு அப்படின்னா, அந்தந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 பேர் இருக்க ரூமு, 2 பேர் இருக்க ரூமு, இல்லை ரூம் வித் ஏசி, இது ரூம் வித் ஃபெசிலிட்டிஸ் தகுந்த மாதிரி மாறுது. நீங்கள் இதில் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அங்கே போய் நீங்கள் ப்ரௌச்சரில் பார்த்தீங்கன்னா, காலேஜில் விசாரிச்சிங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் ஃபீஸுங்க. மேனேஜ்மெண்ட்டில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரியும் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் ப்ளஸ் இதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அப்படின்னு வைக்கும்போது ஒரு 20 லட்சம் வரைக்கும் கேட்குறாங்க. அண்ட் மித்த கோர்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு சாலிடாக 10 to 15 lakhs கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஹெவி தான், பட் அந்த காலேஜோட தரம் அந்த மாதிரி. ஸோ டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதாவது என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் எல்லாமே NBA அக்ரிடேஷன் வாங்கினது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் காலேஜ். EEE, மெக்கானிக்கல், ADS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், IT, CST கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனிங், இது வந்து ரொம்ப நல்ல கோர்ஸு இந்த கல்லூரியில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சைபர் செக்யூரிட்டி இருக்குது, ECE எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, CSBS இருக்குது, MTech CSE 5 வருஷம் கோர்ஸ் இது. சரிங்களா? 5 years கோர்ஸ், இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. ஸோ இது நீங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன கட் ஆஃப்க்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்ட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? CSEக்கு வந்து 186க்கு மேலே இருந்ததுன்னா, கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்னா சைபர் செக்யூரிட்டி, ADS இல்லை CSD இதெல்லாமே வந்து சேர்த்துனிங்கன்னா ஒரு 186க்கு மேலே இருந்ததுன்னா MBC, BC, BCM, OCக்கு ஒரு கை பார்த்தலாம், கண்டிப்பாக கிடச்சிரும். எபோவ் 160க்கு மேலே இருந்தாலே SC, SC, ST அப்படிங்கிறது கிடச்சிரும். மெக்கானிக்கல், சிவில், EEE எல்லாம் 175க்கு மேலே இருந்தால் கிடச்சிரும், MBC, BC, BCM, OCக்கு. இதுவே ECEன்னு வரும்பொழுது 180 எபோவ் மேலே இருந்தால் தான் MBC, BC, BCM, OC கிடைக்கும். SCன்னு வரும்போது மெக்கானிக்கலுக்கு, சிவிலுக்கெல்லாம் 130க்கு மேலே இருந்தாலே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. SC, ST, SCA இதுக்கெல்லாமே. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. 130க்கு மேலே இந்த வருஷம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சீட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு வந்து இன்னும் ஒரு 30 சீட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து வரவேற்கத்தக்கது. ECEக்கு வந்து 180 எபோவ் எடுக்கணும். அதுவே SCக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160க்கு மேலே இருந்தாலே கிடச்சிடும், SC, SC, STக்கெல்லாம். சரிங்களா? ஸோ இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன கட் ஆஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த காலேஜும் இந்த மாதிரி தந்ததே கிடையாது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
அவங்க வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தந்திருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட வெப்சைட்டு. இதில் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பிளர்ராக இருக்கும். நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு முழுசாக சொல்ல முடியாது, நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கனாலும் தெரியும். எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா அட்மிஷன் அப்படின்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் கிளிக் பண்ணால் கட் ஆஃப் மார்க்ஸ்ன்னு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை சிஎஸ்சியில் ஹை லோன் போட்டிருக்காங்க, ஓசியில் ஹை மார்க்னா ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி இந்த காலேஜில் எடுத்திருப்பாள்ல அவனுடைய மார்க் 196.5 ஹை. லோ கட் ஆஃப்னா எந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு 192.5 க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது ஓசி. பிசின்னு வரும்போது 190க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. பிசிஎம்னு 188.5க்கு, எம்பிசிக்கு 187 க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்சிக்கு 157 க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்சிஏக்கு 153 க்ளோஸ் ஆகிருக்கு, எஸ்டிக்கு 151 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாருங்கள் 155க்கு மேலே இருந்தாலே எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ அடுத்தது ஏடிஎஸ் பாருங்கள். ஏடிஎஸ் வந்து 191 க்ளோஸ் ஆயிருக்கு, கீழே இருக்கிறதால ரேங்க் சரிங்களா. 189.5 க்ளோஸ் ஆயிருக்கு. பிசிஎம் 188 க்ளோஸ் ஆயிருக்கு, எம்பிசிக்கு 186 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சிக்கு 162 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்சிஏக்கு 144 க்ளோஸ் ஆயிருக்கு, எஸ்டிக்கு 132 க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ எஸ்சி எஸ்டி இந்த கல்லூரியில் ஸ்காலர்ஷிப்போட தயவு செய்து படிக்கலாம். கட் ஆஃப்லாம் எஸ்சி எஸ்டி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மார்க் இருந்தாலே உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் எடுத்திங்க பாருங்களேன், 169 கிடச்சிருக்குப்பா ஓசியில். அதுதான் சொல்கிறேன், மெக்கானிக்கலாக இருந்தாலும் இந்த கல்லூரியில் எடுக்கலாம், கோர் கம்பெனி வருவாங்க. அடுத்தது பிசின்னு எடுத்துட்டிங்கன்னா 164 161, மெக்கானிக்கல் பாருங்கள் 128 வரைக்கும் கிடச்சிருக்குது எஸ்சி. சிஎஸ்டிக்கெல்லாம் கொஞ்சம் டிமாண்டு தான், கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்னாலே டிமாண்டு தான். மெக்கட்ரானிக்ஸுக்கும் நல்ல டிமாண்டு, நல்ல 115க்கே கிடச்சிருக்குது. சிவிலுக்கும் 162க்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல் ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை, நிறைய பேர் அதை தவற விட்டுறாங்க. ஓகேவா, 162 160 அப்படிங்கிறப்போ கிடச்சிரும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரை ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த வருஷம் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதனால கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக நமக்கு வந்து கண்டிப்பாக அடித்து சொல்ல முடியும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன், இது வந்து அப்ராக்சிமேஷன் தான், நம்ம திருப்பி பார்த்தோம் அந்த வெப்சைட்டில். அப்படி பார்க்கும்போது எஸ்சி எஸ்டிஏக்கெல்லாம் இந்த கல்லூரியில் 130க்கு மேலே இருந்தாலே மெக்கானிக்கல் சிவில்லாம் கிடச்சிருங்கிறது உண்மையாச்சா? ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பிளேஸ்மெண்ட் அவங்க வெப்சைட்டில் அக்கு வேறு அணி வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் 95 lakh per annum வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பையன் வாங்குறான். ஸோ ஃபைனல் இயர் முடிச்சவன் 51 lakh per annum வந்து மைக்ரோசாஃப்ட்டில் வாங்குறாங்க, ஸ்டேட்டஸ்னு ஒரு கம்பெனியில் வாங்குறாங்க. 50 lakh per annum கூகுளில் வாங்குறாங்க. ஸோ கூகுளில் சேர்ந்து வாங்குறாங்க சரிங்களா. ஸோ 91% ஆஃப் பிளேஸ்மெண்ட் வந்து 2024 அவங்க பிளேஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதாவது இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, முடிக்க போகிறாங்க, அவங்க வேலையோட கையில் இருக்காங்க, பார்த்துக்கோங்க பிளேஸ்மெண்ட் ஆகி. அடுத்தது நான் 50 லட்சத்துக்கு மேலே பர் ஆனம் வந்து 4 பேர் வாங்குறாங்க. 20 லட்சம் பேர்த்துக்கு மேலே 20 லட்சம் பர் ஆனம் வந்து 7 பேர் வாங்குறாங்க. 10 லட்சம் பர் ஆனம் வந்து 141 பேர் வாங்குறாங்க. 6 லட்சம் பர் ஆனம் வந்து 441 பேர் வாங்குறாங்க. 4 லட்சம் பர் ஆனம் வந்து 548 பேர் வாங்குறாங்க. இதெல்லாம் தெளிவாக அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உண்மையாங்க சார், நீங்கள் போய் பார்த்தீங்களா? அந்த சீனியர்கிட்டையும் சரி, தெரிஞ்சவங்க கிட்டையும் சரி, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டை விசாரிச்சதில் இது உண்மைதான். கண்டிப்பாக இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் கூட நான் காமிச்சேன். பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர் கம்பெனினாலும் வருவாங்க, ஒரு ஐடி கம்பெனினாலும் வருவாங்களா, ஃபுல் பிளேஸ்மெண்ட்டு. நீங்கள் அந்த கல்லூரியில் போய் சேர்ந்தால் மட்டும் போதும். எப்படியாவது வெறும் 160க்கு மேலே இருந்தால் சிவில் மெக்கானிக்கல் கிடச்சிரும். நீங்கள் விட்டுறாதீங்க, சிவில் மெக்கானிக்கல் சொல்லி விட்டுறாதீங்க. இதையாவது எடுத்து அந்த கல்லூரிக்குள்ளே போயிருங்க. அந்த கல்லூரிக்குள்ளே போனாலே பிளேஸ்மெண்ட்டு தான். ஓகேவா சார்? ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? ஹாஸ்டல்லாம் ஜெகஜோதியாக இருக்கும். சாப்பாடு குட் குவாலிட்டி. ஏதோ ஒரு நாள் 2 நாள் மட்டும் மந்தமாக இருக்குன்னு சொன்னாங்க, மற்றபடி சூப்பரான சாப்பாடு. ஸோ ஃபீஸு நான் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா கட் ஆஃப். அடுத்தது SKCT 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் ஒரு அட்டானமஸ் கல்லூரி சரிங்களா. இது அதோட பிரான்ச் தான். அதோட பிரான்ச்னால இது குறைஞ்சபட்ச காலேஜெல்லாம் ஆயிடாது சரிங்களா. என்ன நான் சொல்கிறேன், NACல ஏ கிரேடேஷன் வாங்கியிருக்காங்க. அவங்களும் NAC ஏ கிரேடேஷன் தான். NIRF ரேங்கிங்கில் 101லேருந்து 150க்குள்ளே பேண்டுக்குள்ளே வராங்க. அதே 2022 எடுத்திங்கன்னா அவங்க கொஞ்சம் 101 ரேங்கில் இருந்தாங்க. NB அக்ரிடேஷன் இருக்குது எல்லா கோர்ஸுக்கும். கவர்மெண்ட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான், 1.5 லட்ச ரூபா வாங்குறாங்க. அதே தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் அதே தான், 15 lakhs 20 lakhs வாங்குறாங்க CSCக்கு. ஸோ இதே தான், ஹாஸ்டல் ஃபீஸ் அதே தான். ஸோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவங்க ரெண்டுமே ட்ரஸ்டி தான். ஓகேவா?
ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது சிவில் ஆஃபர் பண்ணுறாங்க, சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஎம்எல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் இங்கே தான் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி ஐஓடி இங்கே தான் இருக்குது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல், ஏடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ஐடி. ஸோ மொத்தம் ஒரு 7-8 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் NBA அக்ரிடேஷன் வாங்கினது தான். ஸோ அடுத்தது இதோட பிளேஸ்மெண்ட்டு அண்ட் கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 185 எபோ, அதே தான் கிருஷ்ணாக்கு என்னவோ, கிருஷ்ணா இன்ஜினியரிங்க்கு என்னவோ அதே தான் இங்கேயும். ஸோ எஸ்சி SC STக்கு என்பது 170க்கு மேலே இருந்தாலே போதும். இசிக்கு என்பது 180க்கு மேலே இருந்தால் சேஃபு. எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு, SC SC STக்கு 160க்கு மேலே இருந்தால் போதும். ட்ரிபிள்இக்கு 175க்கு மேலே இருக்கணும். எம்பிசி பிசி ஓசி பிசிஎம்க்கு, SC SC STக்கு எபோ 158க்கு மேலே இருக்கணும். அதுவே மெக்கானிக்கல் சிவில் அப்படின்பதும் எபோ 170க்கு மேலே இருக்கணும். ஓசி பிசி எம்பிசி பிசிஎம்க்கு வெறும் 130க்கு மேலே இருந்தாலே SC SC STக்கு கிடச்சிரும். நீங்கள் மெக்கானிக்கல் சிவில் வரும்போது அங்கேயே நான் சொன்னேன், அந்த காலேஜில் ட்ரஸ்ட்டில் சொன்னேன் 160க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். இங்கேயும் நீங்கள் வந்து இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, 158க்கு மேலே இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் ஈஸியாக பிடிச்சிடலாம். இந்த கல்லூரியில் எல்லாருமே மெக்கானிக்கல் சிவில் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சூட்டிப்பாக மெக்கானிக்கல் சிவிலை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த கல்லூரியோட டேட்டா பார்த்தாச்சா? அடுத்தது இதில் எவ்வளோ சார் பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 250 கம்பெனி வராங்கப்பா. இந்த 250 கம்பெனியும் அங்கே வர கம்பெனி தான். SKCETயில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வர்றாங்க. ஸோ இங்கே வர கம்பெனிக்கு இவங்க வந்துருவாங்க. SKCET அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்காரங்கள்லாம் பசங்கள்லாம் இங்கே வந்துருவாங்க. இங்கே தான் பிளேஸ்மெண்ட்டே நடக்கும். அங்கே என்ன பிளேஸ்மெண்ட்டோ அதே தான் இங்கேயும். 2 பேத்துக்கும் சேர்த்து தான் ரெக்ரூட்டர்ஸ் வருவாங்க. சரிங்களா? 880+ ஆஃபர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு நடக்குது. ஹையஸ்ட்டாக 44 லட்சம் per annum வாங்கியிருக்காங்க. 71லேருந்து 75% பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க அந்த காலேஜில். SKCETயில் 75% பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. இதில் 91% பேர் பிளேஸ் ஆகியிருக்காங்க. சார் கம்மியாக இருக்குது சார் இது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் வந்து இன்டேக் கம்மி, அதனால தான் டேட்டா அப்படி காட்டுது. மித்தபடி இவங்க எல்லாருமே இந்த காலேஜுக்கு போவாங்க, SKCETக்கு போவாங்க. என்ன ஆஃபர் வருதோ அது அப்படியே தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் SKCET பார்த்துடலாம், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்துடலாம். அதுவும் அந்த வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். ஸோ அதுவும் அந்த வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது தான். வெப்சைட்லேருந்து நானே எடுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், கிளியராக இருக்குது. AIML அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் கட் 183 கிடச்சிருக்குது. ஓசிக்கு, பிசிக்கு 177 கிடச்சிருக்குப்பா. 177 கிடச்சிருக்கு. 177க்கு நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. 175 கிடச்சிருக்குப்பா. எம்பிசிக்கு வந்து 173 கிடச்சிருக்கு. SCக்கு 140 கிடச்சிருக்கு. SCAக்கு 131 கிடச்சிருக்கு. இது நம்ம டேட்டா கிடையாது, அந்த காலேஜே அந்த வெப்சைட்டில் போட்டிருக்க டேட்டா. அப்போ பாருங்கள், நமக்கு வந்து இந்த அளவுக்கு கிடைச்சாலே இந்த கல்லூரி கிடச்சிடும். சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் டிமாண்ட். 184 கிடைக்கும். 179 பிசிஎம்க்கு 176, எம்பிசிக்கு 174, SCக்கு 141, SCAக்கு 132. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் பாருங்கள், 163 இருந்தாலே ஓசி கிடச்சிரும். 156 இருந்தாலே பிசி கிடச்சிரும். 161 இருந்தாலே எம்பிசி கிடச்சிரும், பிசிஎம் கிடச்சிரும். 145 இருந்தாலே எம்பிசி கிடச்சிருக்கும். 110 இருந்தாலே SC கிடச்சிரும். 96 இருந்தால் SCA கிடச்சிரும். சிவிலும் அதே மாதிரி தான். 148 இருந்தாலே ஓசி கிடச்சிரும். 143க்கு இருந்தாலே பிசி கிடச்சிரும். 147க்கு இருந்தாலே பிசிஎம் கிடச்சிரும். 132 இருந்தால் எம்பிசி கிடச்சிருக்கு. என்ன மேட்டர்னா, இங்கே மெக்கானிக்கல் சிவில் யாருமே எடுக்கிறது கிடையாது. இதனால தான் போன வருஷம் சூட்டிப்பாக என்ன பண்ணாங்கன்னா, எவ்வளவு ரேங்க்கார எடுத்திருக்கான் பாருங்க, 76,494 ரேங்க் வந்தவன் 147 கட் ஆஃப் வச்சு பிசியில் எடுத்துருக்கிறான். பிசி தான் இங்கே நிறைய பேர் எனக்கு தெரியும். இதுவே SCன்னு பார்க்கும்போது 1,54,098 ரேங்க் ஒருத்தர் எடுத்திருக்கான் 110 கட் ஆஃப் வச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த டேட்டா எல்லாமே அந்த வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கனாலே சும்மா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அடிச்சிங்கனாலே வரும். தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த காலேஜில் எப்படியாவது இடம் பிடிச்சிருங்க. ஒரு கல்லூரியில் முக்கியமே என்னென்னா பிளேஸ்மெண்ட்டு தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படு சூப்பர், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஓவரால் இந்த கல்லூரியில் டேட்டா எல்லாமே கொடுத்துட்டேன். இனி சேர்றதும் உங்கள் இஷ்டம். நான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொன்னேன். விவரமாக இருந்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் ஈஸியாக இந்தக்குள்ளே போயிடலாம். பார்த்துக்கோங்க. லோ கட் ஆஃப் வந்துருச்சுன்னு அழுகிறத விட்டுட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி இந்த காலேஜுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு பாருங்கள். ஆனால் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம்தான். கவர்மெண்ட்டில் போனாலும் 1,50,000 தான். சரிங்களா? ஹாஸ்டலோடு சேர்த்து 2,50,000 ஆகும். இது உண்மைதான்.
சரிங்களா. ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான், அது மட்டும்தான் இங்கே அதிகம். மித்தபடி சூப்பராக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும் இதில். ஓகேவா, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலேஜ் ரிவ்யூவோட வர்றேன். அண்ட் டிஎன்இஏ பற்றி முழு விவரமும் நம்ம சேனலில் வரும். எல்லாமே நம்ம சேனலில் ஒரு கரியர் கைடன்ஸில், அதனால் நம்ம சேனலை சொல்லுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.